வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தனியார் சட்டக்கல்லூரி அமைக்க அனுமதி வழங்கப்படும் என அமைச்சர் சி.வி. சண்முகம் தகவல். மதுரையில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழன்னை சிலை அமைக்கப்படும் என செங்கோட்டையன் அறிவிப்பு. திருவாரூர் தேர்தல் குறித்து இன்றே அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு சத்யபிரதா சாஹூ உத்தரவு. அரசியல் கட்சிகள், விவசாயிகள் உள்பட அனைத்து தரப்பு கருத்துக்களை கேட்க ஸ்டாலின் வலியுறுத்தல். காக்கிநாடாவில் ஆந்திர முதலமைச்சரின் வாகனத்தை மறித்து முழக்கமிட்டபடி ஆர்ப்பாட்டம். மோத நினைத்தால் உங்கள் கதை முடிந்துவிடும் என பாஜகவினருக்கு சந்திரபாபு நாயுடு எச்சரிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸை ஓரங்கட்டி அகிலேஷ் யாதவ் மாயாவதி கூட்டணி. மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி அமைவது உறுதி. மூன்றாம் நாள் ஆட்ட முடிவில் 236 ரன்களை போராடி சேர்த்தது ஆஸ்திரேலியா. 4வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 386 ரன்கள் முன்னிலை. தமிழகத்தில் தனியார் சட்டக் கல்லூரிகள் அமைக்க அரசு சட்ட திருத்தம் கொண்டு வந்துள்ளதாக அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் 2ஆம் நாள் விவாதம் நடைபெறுகிறது. இதற்கு முன் கேள்வி நேரம் நடைபெற்றது. அப்போது கேள்வி எழுப்பிய அதிமுக எம்எல்ஏ சி.வி. சேகர், பட்டுக்கோட்டையில் சட்டக் கல்லூரிகள் அமைக்க அரசு முன்வருமா என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் சி.வி. சண்முகம், மாணவர்கள் நலன் கருதி தமிழகத்தில் 10 சட்டக் கல்லூரிகள் இயங்கி வருவதாக கூறினார். எந்தெந்த மாவட்டங்களில் சட்டக் கல்லூரிகள் இல்லையோ அந்தந்த மாவட்டங்களில் தனியார் சட்டக் கல்லூரிகள் அமைக்க அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் 30,000க்கும் மேற்பட்ட நூற்பாலைகள் நஷ்டத்தில் இயங்கி வருவதால் புதிய நூற்பாலை அமைக்க வாய்ப்பு இல்லை என திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி கேள்விக்கு கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன் பதில் அளித்தார். முன்னதாக திமுக எம்எல்ஏ தங்கம் தென்னரசுவின் கேள்விக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், மதுரையில் 5 கோடி ரூபாய் செலவில் தமிழ் அன்னைக்கு சிலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் சென்னை அண்ணா நூலகத்திற்கு 6 கோடி ரூபாய் செலவில் புதிதாக புத்தகங்கள் வாங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதனிடையே 7 பேர் விடுதலை தொடர்பாக பேரவையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் எம்எல்ஏக்கள் தனியரசு மற்றும் தமிமுன் அன்சாரி வெளிநடப்பு செய்தனர். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்ற பேரவையிலேயே 7 பேருடைய விடுதலையை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு தீர்மானமாக அனுப்பி வைத்த பிறகும் கூட மாநில அரசினுடைய உச்ச அதிகாரமாக இருக்கிற உச்ச இறையாண்மையை பயன்படுத்தி விதி எண் 161 கீழ் அமைச்சரவை குழு கூடி தீர்மானம் இயற்றி விடுதலையை உறுதி செய்த பிறகும் தமிழ்நாட்டினுடைய வணக்கத்திற்குரிய ஆளுநர் அவர்கள் தாமதித்து வருவதை சட்டமன்ற பேரவையிலே நாங்கள் விவாதிக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவரிடத்திலே அனுமதி கேட்டோம். பேரவைத் தலைவர் அனுமதி வாய்ப்பில்லைன்னு சொன்னாங்க. அதை கண்டித்து நாங்கள் பேசுவதற்கு வாய்ப்பில்லாத நிலையில் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். தமிழக அமைச்சரவை கொடுக்கக்கூடிய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதுதான் மரபு. ஆனால் இந்த மரபை கவர்னர் உடைத்திருக்கிறார், மீறியிருக்கிறார், அசாத்தியமான மௌனத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். இதன் மூலம் 7 தமிழர் விடுதலையில் தமிழக அமைச்சரவையை கவர்னர் அவமதித்திருக்கிறார் என்று குற்றச்சாட்டை முன்வைக்கின்றோம். தமிழக மக்களுடைய உணர்வை கவர்னர் அலட்சியப்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றோம். அதுபோன்று இந்த விஷயத்தை இனியும் தாமதம் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இன்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் நானும் தமிழக கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பில் அண்ணன் தனியரசு அவர்களும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்தோம். திருவாரூரில் இடைத்தேர்தலை நடத்த முடியுமா அல்லது முடியாதா என கேள்வி எழுப்பியுள்ள தலைமை தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர் இடைத்தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி. ராஜா மனு அளித்தார். கஜா புயல் பாதிப்பு சீரமைப்பு பணிகள் நிலை பற்றி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் கலந்து ஆலோசித்த பின்னர் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அதில் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் திருவாரூரில் தேர்தலை நடத்த முடியுமா அல்லது முடியாதா என்பது தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய மாநில தேர்தல் அதிகாரிக்கு தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் இடைத்தேர்தல் நடத்த உகந்த சூழ்நிலை உள்ளதா என ஆய்வு செய்து மாவட்ட தேர்தல் அதிகாரி நிர்மல் ராஜ் இன்று மாலைக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என சத்யபிரதா சாஹூ உத்தரவிட்டுள்ளார்.
திருவாரூர் தேர்தல் தொடர்பாக அனைத்து தரப்பினர் கருத்தை கேட்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது டுவிட்டரில் திருவாரூர் இடைத்தேர்தல் குறித்து தேர்தல் ஆணையம் கேட்டுள்ள அறிக்கையை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் திருவாரூர் மாவட்டத்துக்குட்பட்ட முக்கிய பிரமுகர்கள் விவசாய சங்க பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அனைத்து தரப்பினர் கருத்துக்களையும் கேட்ட பின் அதன் அடிப்படையில் அறிக்கை தயாரித்து மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மோடி பெயரை சொன்னால் மக்கள் உங்களை சும்மாவிட மாட்டார்கள் என பாஜகவை ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு எச்சரித்துள்ளார். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்பாக காக்கிநாடா மாவட்டத்திற்கு சென்றார். அப்பொழுது அவரது வாகனத்தை ஆந்திர பாஜக தலைவர்கள் மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பிரதமர் மோடிக்கு எதிராக சந்திரபாபு நாயுடு தெரிவித்த விமர்சனங்கள் தொடர்பாகவும் கண்டன குரல்களை எழுப்பினர். இதனையடுத்து பாஜக மாவட்ட தலைவர் உள்பட அந்த மறியலில் ஈடுபட்டவர்களை ஆந்திர போலீசார் கைது செய்தனர். அப்பொழுது சந்திரபாபு நாயுடு பேசுகையில் ஆந்திர மாநிலத்திற்கு பிரதமர் மோடி துரோகம் செய்துள்ளதாக கூறினார். என்னிடம் மோத நினைத்தால் உங்கள் கதை முடிந்துவிடும் என்றும் எச்சரித்த அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரை வெளியே சென்று சொன்னால் மக்கள் உங்களை சும்மா விட மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். ஆந்திராவில் மோடியை ஆதரிப்பதற்கு பாஜகவினர் வெட்கப்பட வேண்டும் என்றும் சந்திரபாபு நாயுடு விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ஓரங்கட்டப்பட்ட காங்கிரஸ் மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரசுடன் கூட்டணி அமைத்துள்ளது. உத்தரப்பிரதேச அரசியலில் எதிர் துருவங்களாக இருக்கும் அகிலேஷ் யாதவ், மாயாவதி ஆகியோர் டெல்லியில் சந்தித்து பேசியதை அடுத்து சமாஜ்வாதி கட்சி பகுஜன் சமாஜ்வாதி கட்சி கூட்டணி அமைவது முடிவாகியுள்ளது. இரு தலைவர்களும் காங்கிரசின் நடவடிக்கைகளால் அதிருப்தி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸை ஓரங்கட்டும் முயற்சியில் அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் போட்டியிடும் அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்த மாட்டோம் என அகிலேஷ் மாயாவதி தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே மகாராஷ்டிராவில் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க தேசியவாத காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தேசியவாத காங்கிரஸ் தலைவர் பிரபுல் பட்டேல் மக்களவைத் தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்கப்படும் எனவும் தொகுதி பங்கீடு தொடர்பாக கட்சியின் மூத்த தலைவர்கள் டெல்லியில் கலந்து ஆலோசித்து இறுதி செய்வார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தமிழகத்தில் ஸ்டாலின், ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஆகியோருடன் கைகோர்க்கும் காங்கிரஸ் உத்தரப்பிரதேசத்தில் ஓரங்கட்டப்பட்டு மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரசுடன் கூட்டணி அமைப்பது முடிவாகியுள்ளது. கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV ரத்தம் ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட உயர்மட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சாத்தூர் கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV ரத்தம் ஏற்றப்பட்ட சம்பவம் குறித்து திமுகவின் KKSSR ராமச்சந்திரன் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அப்பொழுது அதற்கு பதிலளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ரத்த பரிசோதனை தான் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசின் சாதனம் மூலமாக ரத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சோதனைகளை கடந்த தவறு நேரிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். HIV ரத்தம் ஏற்றப்பட்ட சம்பவத்திற்கு வருத்தம் அளிப்பதாக கூறிய அமைச்சர் விஜயபாஸ்கர் இது தொடர்பாக 3 பேர் தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வருங்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார். தொடர்ந்து பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின் HIV ரத்தம் ஏற்றப்பட்ட விவகாரத்தில் கீழ்மட்ட ஊழியர்கள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் விஜயபாஸ்கர் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விசாரணை அறிக்கையின் முடிவில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். திருவாரூர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து முடிவெடுக்க மக்கள் நீதி மய்யம் கட்சியின் செயற்குழு சென்னையில் நடைபெற்றது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் செயற்குழு மற்றும் நிர்வாக குழு கூட்டம் இன்று நடைபெறும் என்று அக்கட்சி சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மக்கள் நீதி மய்ய கட்சி துணைத் தலைவர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் 19 பேர், நிர்வாக குழு உறுப்பினர்கள் 5 பேர் என மொத்தம் 24 பேர் பங்கேற்றனர்.
கூட்டத்தில் வரவிருக்கின்ற திருவாரூர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதா என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதனையடுத்து திருவாரூர் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி நிலைப்பாடு குறித்து கட்சித் தலைவர் கமலஹாசன் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சபரிமலை விவகாரத்தில் எம்எல்ஏ வீடு உள்பட பல்வேறு இடங்களில் வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படுவதால் கேரளாவில் பதற்றம் நிலவி வருகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. இதன்படி பல்வேறு இடையூறுகளை மீறி கேரளாவை சேர்ந்த பிந்து, கனகதுர்கா ஆகிய இருவரும் சுவாமி தரிசனம் செய்தனர். சபரிமலையின் பாரம்பரியத்தை மீறி பெண்கள் தரிசனம் செய்ததற்கு பாரதிய ஜனதா கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இது தொடர்பாக மாநிலம் முழுவதும் அந்த கட்சி போராட்டத்தில் இறங்கியது. நேற்று முன்தினம் நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. இந்த போராட்டத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 1000க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் கேரளாவின் கண்ணூர் நகரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ ஷம்சீர் வீடு மீது நேற்றிரவு மர்ம நபர்கள் சிலர் வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் முன்னாள் எம்எல்ஏ சசியின் வீடு மீது வெடிகுண்டு வீசப்பட்டதால் மேலும் பரபரப்பு அதிகரித்துள்ளது. தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதால் கேரளாவில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதனிடையே எம்எல்ஏ ஷம்சீர் வீடு மீது நாட்டு வெடிகுண்டை வீசிய விவகாரத்தில் போலீசார் 20 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சபரிமலை விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பாஜக மதிக்கவில்லை என கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் உப்பள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக அமைச்சரவையில் புதிய அமைச்சர்கள் நியமன விவகாரத்தில் எந்த அதிருப்தியும் இல்லை என்று தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து இந்த மாதத்தில் முடிவு எடுக்கப்படும் என்றும் சித்தராமையா கூறினார். சபரிமலையில் அனைத்து வயது பெண்களுக்கும் உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதை பாஜக ஏற்கவில்லை என்று கூறிய அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்பை பாஜக மதிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். ஆனால் ராமர் கோவில் விவகாரத்தில் தீர்ப்பு வரட்டும் என்றும் பாஜக கூறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இரட்டை வேடம் தெரியும் என்பதால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு பொதுமக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் சித்தராமையா கூறினார். நீதிமன்ற உத்தரவின்படி 550 கோடி ரூபாய் கடனை பாக்கி செலுத்தாத ரிலையன்ஸ் நிறுவனம் அனில் அம்பானி கைது செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஸ்வீடன் நாட்டு தொலைத்தொடர்பு எரிக்சன் நிறுவனம் ரிலையன்ஸ் தொலைத்தொடர்பு நிறுவனத்திற்கு தொழில்நுட்பங்கள், கருவிகள் மற்றும் சேவைகளை அளித்துள்ளது. இதற்காக ரிலையன்ஸ் தொலைத்தொடர்பு நிறுவனம் எரிக்சனுக்கு 1500 கோடி ரூபாய் தர வேண்டியதாக இருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ரிலையன்ஸ் நிறுவனம் 45,000 கோடி ரூபாய் கடனில் இருப்பதை ஏற்றுக்கொண்டு செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் 550 கோடி ரூபாய் கடனை எரிக்சன் நிறுவனத்திற்கு வழங்க உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றத்தின் காலக்கெடு நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரை ரிலையன்ஸ் நிறுவனம் எரிக்சனுக்கு பணம் வழங்கவில்லை. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி 550 கோடி ரூபாய் கடனை பாக்கி செலுத்தாத ரிலையன்ஸ் நிறுவனர் அனில் அம்பானியை கைது செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதனையடுத்து ரிலையன்ஸ் நிறுவனர் அம்பானி 550 கோடி ரூபாய் தராமல் வெளிநாடு செல்ல அனுமதிக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ள எரிக்சன் நிறுவனம் நீதிமன்ற அவமதிப்பு செய்த அம்பானி தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் தனது மனுவில் தெரிவித்துள்ளது. இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் RF நாரிமன், இந்து மல்ஹோத்ரா ஆகியோர் முன் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கி மோசடி வழக்கில் மெகுல் ஜோக்ஷியின் 13 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 13,000 கோடி ரூபாய் மோசடி செய்த நீரவ் மோடி வெளிநாட்டில் தப்பி ஓடிவிட்டார். மேலும் அவரது உறவினரான மெகுல் சோக்ஷியும் வங்கி மோசடியில் சிக்கியிருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக நீரவ் மோடி மற்றும் மெகுல் சோக்ஷி ஆகியோர் மீது சிபிஐ அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இதனிடையே மெகுல் சோக்ஷி கரீபியன் நாடுகளில் ஒன்றான ஆன்டிகுவாவில் தங்கி இருப்பதாக தகவல் வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ள அமலாக்கத்துறை மெகுல் சோக்ஷிக்கு சொந்தமான தாய்லாந்தில் உள்ள 13 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கியுள்ளது. காஷ்மீர் எல்லையில் அத்துமீறிய பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. காஷ்மீரில் இந்திய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்தி வருகிறது. இதற்கு இந்திய ராணுவம் தரப்பிலிருந்து தக்க பதிலடி வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் இரு தரப்புக்கும் இடையிலான இந்த துப்பாக்கி சூடு கடந்த 48 மணி நேரங்களாக நீடித்து வருகிறது.
இந்த சம்பவத்தில் இதுவரை உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை. தொடர்ந்து துப்பாக்கி சண்டை நடைபெற்று வருவதை அடுத்து குப்வாரா பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. முன்னதாக டிசம்பர் 21ஆம் தேதி குப்வாரா மாவட்டத்தின் கீரன் செக்டார் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்திய துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 2 இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொங்கல் பண்டிகை ஒட்டி திருவாரூரை தவிர அனைத்து மாவட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தமிழக அரசு சார்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 2 அடி கரும்பு துண்டு, 20 கிராம் முந்திரி, 20 கிராம் திராட்சை, 5 கிராம் ஏலக்காய் ஆகியவை அடங்கிய பொங்கல் பொருட்கள் தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசுக்கு 1974 கோடியே 17 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும், பொங்கல் பொருட்கள் தொகுப்பிற்கு மட்டும் 257 கோடியே 52 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொங்கல் பரிசு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் பழனிசாமி இன்று தொடங்கி வைக்க உள்ளதாகவும், இதனையடுத்து வருகின்ற 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை பொங்கல் பொருட்கள் தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கப்பணம் அனைத்து ரேஷன் கடைகள் மூலம் குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு வழங்கும் திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் பொங்கல் பரிசு தொகுப்பு 1000 ரூபாய் வழங்குவதில் தவறு நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பரிசு தொகை சிறப்பு தொகுப்பு வழங்கும் திட்டத்தினை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது. பரிசு தொகுப்புகளை வரும் 7ஆம் தேதி தொடங்கி பொங்கலுக்கு முன் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிசு தொகை வழங்குவதில் தவறிழைக்கும் அலுவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளது. ரொக்கத்தொகை விநியோகம் குறித்த புகாரை தெரிவிக்க கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும், கட்டுப்பாட்டு அறையில் இருந்து பெறப்படும் உத்தரவுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. மேலும் குடும்ப அட்டைதாரர்கள் யாரையும் பரிசு பொருட்கள் வழங்காமல் திருப்பி அனுப்பக்கூடாது என்றும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV ரத்தம் செலுத்திய தமிழக சுகாதாரத்துறையை கண்டித்து சென்னையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏழை மக்கள் உயிரோடு விளையாடும் அதிமுக அரசின் அலட்சிய போக்கை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திமுக மருத்துவர் அணி சார்பில் பூங்கோதை, ஆலடி, அருணா தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் அதிமுக அரசை கண்டித்து வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி அதிமுக அரசை கண்டித்து கோஷமிட்டனர். அப்போது இந்த கொடூர செயலுக்கு நிர்வாக தோல்வி காரணம் என்றும், அதற்கு காரணமான அமைச்சர் விஜயபாஸ்கர் பதவி விலக வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. HIV நோய் கிருமி கலந்த ரத்தத்தை செலுத்திவிட்டு இன்றைய அராஜக அதிமுக அரசு எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறது. இந்திய அளவில் ரத்த சொகை 52% இருக்கும்போது தமிழ்நாட்டில் 54% தான் இருக்கிறது. இதற்கெல்லாம் சுகாதாரத்துறை அமைச்சர், செயலாளர், முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக பதில் கூறியே ஆக வேண்டும். இன்றைய இருக்கின்ற அரசு கர்ப்பிணி பெண்ணு கூட கருவில் இருக்கும் குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு மோசமான அரசாக இருக்கிறது என்பதை மட்டும் இந்த எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக சார்பில், மருத்துவ அணி சார்பில் எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். திருச்செந்தூர் ரயில் மீது கல்வீசி தாக்குதலில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை எழும்பூரில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் தாம்பரம் சானிட்டோரியம் ரயில் நிலையம் அருகே வந்தபோது மர்ம நபர்கள் ரயில் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் ரயில் என்ஜினின் முன்பக்க கண்ணாடிகள் உடைந்து நொறுங்கியது. இதனையடுத்து ஓட்டுநர் ரயிலை நிறுத்தினர். தகவல் அறிந்து வந்த தாம்பரம் ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் விசாரணை நடத்தினர். பின்னர் மற்றொரு ரயில் என்ஜின் மாற்றி பொருத்தப்பட்டு ரயில் புறப்பட்டு சென்றது. இதனையடுத்து ரயில் மீது தாக்குதல் நடத்திய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இதனால் அரை மணி நேரம் தாமதமாக ரயில் புறப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாக்கினர். மதுரையில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட இடங்களை மாவட்ட ஆட்சியர் நடராஜன் நேரில் ஆய்வு செய்தார். ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகை ஒட்டி மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும். அதிலும் பாலமேடு, அலங்காநல்லூர், அவனியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் மிகவும் புகழ்பெற்றது. இந்நிலையில் இங்கு ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடங்களை மதுரை மாவட்ட ஆட்சியர் நடராஜன் நேரில் ஆய்வு செய்தார்.
வாடிவாசல், பார்வையாளர்கள் அமரும் இடம் உள்ளிட்டவற்றை அவர் நேரில் ஆய்வு செய்தார். மாவட்ட ஆட்சியருடன் வருவாய் அலுவலர், வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் ஜல்லிக்கட்டு கமிஷனர் உள்ளிட்டோரும் போட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினர். மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ வசதிக்காக செக்கப்புக்கு ஒரு டாக்டர் 5 செவிலியர்கள் கொண்ட 10 குழுக்களுக்கும், புல்ஸ் காளைகளை செக் பண்ணுவதற்காக 10 டாக்டர்கள் கொண்ட 12 குழுக்களும், 2 அம்மா ஆம்புலன்ஸ், 2 நடமாடும் ஆம்புலன்ஸ் மருத்துவ குழுக்களுக்கும், மேலும் 4 தீயணைப்பு வாகனங்கள், 44 தீயணைப்பு வீரர்கள் களத்தில் இருப்பார்கள். இது இல்லாமல் அலங்காநல்லூரில் 10 டிஎஸ்பி, 30 இன்ஸ்பெக்டர்ஸ், 939 காவலர்கள் கொண்ட குழுவும், பாலமேடில் 7 டிஎஸ்பி, 21 இன்ஸ்பெக்டர், 839 காவலர்கள் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. இது இல்லாமல் பேசிக் கம்யூனிட்டிஸ் டாய்லெட் 10 நடமாடும் கழிப்பறைகளும் 15 சின்டெக்ஸ் வாட்டர் டேங்கும் அமைக்கப்பட்டுள்ளது. இது இல்லாமல் 15 குழுக்களை கொண்ட 15 நபர்கள் கொண்ட 15 குழுக்கள் துப்புரவு பணியாளர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பல்வேறு அலுவலர்களுக்கும் உரிய அறிவுரை வழங்கி முன்னேற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்துள்ளேன். விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று பவானிசாகர் அணையிலிருந்து வரும் தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் பவானிசாகர் அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் பயனடைந்து வந்தனர். எள் மற்றும் நிலக்கடலைகளை பயிரிடுவதற்கு நீர் திறக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தனர். இந்நிலையில் பவானிசாகர் அணையிலிருந்து வரும் 7ஆம் தேதி முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தண்ணீர் திறப்பதால் 1,03,500 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.